வேலை நடக்கும், எல்லா வேலையும் பக்கமாக இருக்குதுல்ல. தண்ணி வரணும் மெயினாக. தண்ணி வேணாட்ட தண்ணி இருக்கு. தண்ணி வாங்க இது என்ன இப்பயே கதையா? அதை வச்சா அது ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. இது போட்டாடா பிரியாணி நல்லா இல்லை கேட்டோம். ஓ சரிம்மா, நான் வரைக்கும் அப்போ போய் நின்று பேசணும். இல்லைன்னா கறி கறி பேர் ஆயிஷ் தக்கடா வரும்டா. எல்லா பொண்ணுக்கு என்ன வரும்? அதான் சொன்னியா சொன்னியா அதை கேட்காது. எடிட் பண்ணிட்டு வேண்டா அப்படி சொல்லுங்க தெளிவா. என்ன பொங்க வருது இப்பவே? அதான் உண்மை நீ மெண்டல் பண்ணுறதானே இல்லை அப்படி நடிப்பியா? புரியல உண்மையா? புகை பிரியாணி ஊதுனா இந்த பத்தாயிரம் இடிச்சு தாண்டா இருக்கு. வெயில்ல கண்ணு தெரியலையோ. அங்காண்ட படம் தானே பத்திக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் பேசு. ஐயோ பெட்ரோல் இப்போ வெங்காயம் சாப்பிட்டுட்டே இருக்கான். எவ்வளோ கண்டுக்க மாட்டீங்க? கம்முன்னு பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. ஆனால் வச்சுக்கேன் இன்னும் ஒரு டைம் திங்க பார்த்தா ஏற்றி போய் அடிப்பான். செக்கா புண்டியில் ஒழிச்சிருவோம் அடிப்பானா பாரு. வீடியோ ரெக்கார்டு போயிட்டு இருக்கா? நாலு பேர் நம்மள அவனெல்லாம் வீடியோ ரெக்கார்டு 10 பேர் கூட பார்க்க மாட்டானோ. ஒரு வெங்காயம் எத்தனை யூஸ் போயிருக்கு? படைப்பா மாதிரி 2000 போயிருக்கா? தூக்கி அடிப்பிலா? நீ அடிப்பிலா? ஏன்டா தண்ணி ஊத்தாதடா. யாருக்குள்ள தண்ணி கிளாஸ் அழைச்சி ஊத்துறா. அழிச்சு ஊற்றி தானே வச்சேன். அவன் அழைச்சி ஊத்துனா இப்போ வந்து அழிச்சு ஊற்றி வச்சேன். ஏன்டா நீ உன் சௌகரியத்துக்கு செய்யறியா? கல்ல தள்ளி விட்டுருக்கேன். போத்து விட்டுரு எல்லாத்தையும். கல்ல ஒன்று கல்ல ஒன்று அது போக நீரா வத்தான் ஊத்தா 6 எடுத்து ஊத்துறா. பிரியாணி வேற லெவல் தான் இன்னைக்கு. பிரியாணிலாம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறீங்க. எல்லாம் சொல்லுங்க. பிரியாணி செய்ய போறோம். பில்லா பேர் மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிப்போம். வெங்காயமா எண்ணெய்ல என்னண்ணா வெங்காயத்தை போட்டு வதக்க போறியா? என்ன நீ சம்மந்தமே நம்ம போட்டுருக்கா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். ஊத்து எல்லாத்தையும் ஊத்துனா 3 கிலோ கறிடா. வீட்டுல சமைச்சிங்களா குழம்பு வச்சிங்களா? சுடுதான். அடுத்தபடியாக இதுதானே போட்டு வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்குவோம். அதுக்கப்புறம் ஓட வதக்கிச்சுன்னா கரு வாடை வந்துடும். அதான் பட்டை வாடை வந்துடும். எது பட்டை வாடை வந்துடும் கருவிச்சுன்னா. கருவிச்சு நம்ம பச்சை வாடை வரும். வெங்காயத்தை போட்டு போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சு. அதுதான் தேவை எல்லாத்தையும். என்னதா கட்டாது அள்ளிய வேக ஓடணும். இந்த அண்ணாச்சி பொண்ணு சொல்லுவாங்க எங்கடா இருக்குது? ஓகே வருது. அதை மட்டும் பிரி. அதையும் சோம்பு பட்டை மட்டும் போடு. சோம்பை தான் ஊற்றிட்டாங்க. கிண்டுபில்லா காட்டி எடுத்து கிண்டுபில்லா. டேண்ணா அரே இப்படிதான் போகணும்டா. என்னடா விளையாடுண்டா? பட்டை போடுறா. பட்டை ஆட்டி விட்றா. பட்டை ஆட்டி விடு. பட்டை மட்டும் ஆட்டி விடு. உடச்சு போடு. ரெண்டா அதையும் கொட்டிட்டு இறக்கல. கிண்டுபில்லா ஏன் வரைக்க போது பார்த்து. இது இன்னி எண்ணெயே சூடு ஏது? அவ்வளோதான். கேமரா நல்லா பண்ண கூட கீழே கேமரா வாட்டா
பெஸ்ட் கேமராங்களா ஏய் அடுப்பேரி விடு பச்சை மிளகா அண்ணா சொல்லிட்டு போனாண்ணா சவுண்டா சொல்லு அடுத்து என்ன போட போறேன்னு அது ஒன்றும் இல்லை. தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் போட்டா அரிசியும் கறியும் போடுவோம். அண்ணா சொல்லி போடணா இது போட்டு நல்லா வதக்கடா. இது கொத்தமல்லி போட்டு வதக்கிடுவோம். எல்லாத்தையும் போடாத லைட்டா மட்டும் போடு. என்னது லாஸ்டா கொஞ்சம் போடணும் மேல. அது கொத்தமல்லி மட்டும் மேலே வச்சுக்குவோம். குஞ்சு பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கட்டும். ஏன் கொஞ்சம் இதில் நல்லா சுற்றிக்கலாம் ஆட்ரா ஏடா உள்ள திட்டுறோம் பேசிட்டு அதில் துப்பிட்டே இல்லை. அது வெச்சு பிரியாணி என்ன பண்ண அப்படி நல்லா ஓரத்தை கிளிக்கலாம்டா மணி அப்படியே அப்படியே நெருப்பு மேலே தட்டிக்கும். அந்த வெங்காயம் முட்டை முட்டை இருக்குல்ல அடிச்சு உடச்சி விடா. முட்டான சாச்சி விட்டு போடாது. இந்தியா சரியில்லை மண்டையில கீழ்வாங்க காட்டிட்டு என்ன பண்ற வெங்காயம் வேண்டாம் ஒரு மாதிரி வெங்காயமே பார்த்தா இருக்கு வெங்காயம் வாங்கிக்கோங்க. நீ அன்மாடேஷன் பண்றடா அப்புறம் எப்படி சமைப்பான் லூஸ் மாதிரி நீ புடிச்சாதான் டிஸ்கரேஜ் இல்ல அது அப்படியே வாட்ட மாரி எடுத்து விட்டுலாம். என்ன சூட எடுத்துக்குள்ள போட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா தான் அந்த அந்த தரல ஓட்டு சொல்லிட்டான் அந்த ஆனால் அந்த மறக்க மாட்டேன் இல்லை அங்கே தரவே இல்லை. இல்ல அடுப்பு உள்ளது இல்லையோட பயமுட்டாதா உள்ள தெரியும் அது பாட்டுக்கிட்டாங்க போடு சரியா இருக்கு நெருப்பு உள்ளதல்றா. லேய் இந்த பக்கம் உள்ளதல்றா. அப்படியே பாத்தி வெளியே அடிச்சு கிடக்கு. என்னடா நீ அடுப்பு எரிய விட்டுறீங்க? அவ்வளோதான் இந்த நல்லா குடிச்சு வச்சு நோட்டிட்டு ஊதுடா ஐ புகை வருது என்ன சமைக்கிறீங்க அந்த ஊதுறா சிலிண்டர் எடுப்பாங்க நீ இங்க வாங்க. ஊதாவளி பூண்ட பேர் நினைக்கிறான். இப்போ விட்டாதரா இஞ்சி போட்டு பேசி விட்டுருக்கலாம்டே. இதுவும் பொண்ணா ஹைதராபாத் பிரியாணி இது பொண்ணா பஸ் இதெல்லாம் கிடையாது இன்னொரு ஐயோ அதுதே அங்கே ரெண்டு பெரிய சீக்கிரம் அங்கே கட்டை உப்பு போடுறா. இஞ்சி பூண்டு போட்டு போட்டுக்கலாம். அப்பமே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு நல்லா இருக்குங்க. ஆமா அது செஞ்சது வரையும் எதுவும் ஃபெயிலியர் ஆகல. ஃபெயிலியர் ஆகலை அவன் வாழ்க்கை மட்டும் தான் ஃபெயிலியர் இருக்கு. எண்ணெய் ஊத்துறா. அந்த எண்ணெய் ஊத்து. எல்லா எண்ணெயும் எடுத்து ஊத்துனா ஊத்திட்டியா? ஏய் அரை லிட்டர் எண்ணெய் ஊத்தியாடா காணோம். இறஞ்சிட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டியா? எண்ணெயை குடும்பமா குடிப்பாங்க. குடிச்சா கொடுக்க மாட்டாங்க. இல்ல உதைக்கிற நீங்க கட்டையை முகம் திருப்பி விட்டுறாத. ஒன்றும் இல்லை இல்ல அடுப்பேரியில பாரு உள்ள போட்டுடலாமா? அம்மா பிரசஸ் வருவாதா? இது போட்டுடலாமா? மண்ணா மணஞ்சிருக்கீங்க அது புகையில ஈரமா இருக்கு அந்த கட்டை. அதை போங்கடா இதை போட்டுடலாம் போங்கடா. போடு போடு. இந்த லைன்ல விடுவோம் அப்படியே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்
சொல்லி போண்ணா போட்டு எல்லாத்தையும் இஞ்சி பூண்டை பேஸ்ட் பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான மீடியம் கண்டனா இருக்கிற நீ வீடியோ தூக்கிறோம் போட்டோடா அப்படியே மாற்றி பண்ணுறாங்க. சென்சாரில் தான் போட்டாகணும். கறி போடுறதுலே கறி மாரி இது தொட்டுக்கு மாரி இல்லை, சட்னி மாரி. வெங்காயம் இல்லைல்ல என்னடா வெங்காயத்துக்கு கடையில டேய் வெங்காயம் வதக்குறாரா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடா வீட்டில் ஒன்று நல்லா வதக்கி எண்ணெய் பத்தலாம் நினைக்கிறான்ல, அடி பிடிக்குதுண்ணே. என்ன ஒண்ணா இஞ்சி பூண்டு போட்டாலே அடிதான் அப்படியே நம்மள பார்த்து என்னது காய் ரெண்டு முடிஞ்சு அது கூப்பிடுறாங்க. காலேஜ் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? தக்காளி பரமணி நான் ரொம்ப அடி பிடிக்குது. தக்காளி டப்பி நாதனா வாய மாட்டான் டப்பி நாதனா மூஞ்சே வர தயிரே தயிரே ஆனியன் பில்லா ஆனியன் வாங்கிட்டு தாரியே காசு இல்ல போமில்லா. ஆமா அந்த கடனை கொடுத்துருவாமா 76 ரூபா. அதுக்கு ஒரு அடுப்பு வைக்கல அதுக்கெல்லாம் வைக்கணும். கல் கட்ட காட்டியா ஒரு உங்களுக்கு தனியாக ஒரு கல் இதுக்கு எடுப்பா வரக்கூடா புட்டா இங்கே எதுக்கு எடுத்துமா அது வேற வச்சு அரவே கட்டுதான் ஃபுல்லாக இல்லை. சரி அதை ஊற்று பண்ண தயிரை ஊற்று அடி பிடிக்குது. இது இறக்கிட்டு அதில் போட்டுருந்தாண்ணா நெருங்கி கொஞ்சம் ரெசிடி விட்டு அதை போட்டுக்கோ. அவனை அடிச்சு நீ தொட்டியில் நான் தப்புட்டா பாதி பில்லா மாரி அதுதானே குண்டை பேருக்கு போடுறா தான் இருக்கியா அடுப்பு தான் போய் வீட்டில் போய் வச்சு அரவே கடை போய் அரை வேக்கிறதுனால அதுக்கு மேலே வந்துடுது அந்த குண்டா பத்துமா எல்லாத்தையும் என்ன தைத்து என்ன தெரியுது எதாவது வேகமாக பண்ணியா சிம்லை அடுப்பு உப்பு வர்றதோட உப்பு கறியில் எவ்வளோ உப்பு போட்டுருக்கீங்க? சரி சும்மா 2 அள்ளி போட்டேன். இன்னும் உப்பு வேணுமாண்ணா போடு தாராளமாக போடு நீனு. ஒன்றை பார்த்து நான் உப்பு பத்தலைண்ணா உப்பு போட்டுருக்கேன் அதிகமாக போட்டு அப்படியே பரப்பி விடணும், ஒரு இடத்துல போடாது. நான் போடுறேன் கொடுக்குறேன் இல்லை இல்லை போண்டா போட்டு கொஞ்சம் அடிச்சு கொடுக்குறேன் கட்சி விட்டுருவோம் போட்ட பொதினா வர ஒரு பக்கமாக அடி பிடிச்சிட்டு வர வேலூர்ல நெருப்பலாம் அடியில் இது தடை இருக்கணும்ண்ணா ஒலை தப்பு பண்ணிட்டோம். அப்படியே அடி காற்று இந்த பக்கமாக அடிக்குதுடா இப்படி அடிக்குதுடா. ஓகேவா குண்டான் லைட்டாக தூக்கி இலைய போடு டேட்டு ரொம்ப இருக்கா குண்டா கீழே போட மாட்டேன். இந்த காலத்தை அடுப்பு இதுக்கப்புறம் நிறைய ஒன்று போடுவில்லா அப்படியே வா
எத்தனை கிலோ அரிசி அது? 3.5 கிலோ. கொஞ்சம் இப்படி கிட்ட எடுத்துட்டு வேண்டாம். கொட்டி கிண்டி விட்றா நீ. அப்போ அள்ளி போடாதா, கொட்டிக்கு நல்லா கலைய விடு. கொட்டபில்ல அப்படி கொட்டுறா, அப்படி கொட்டுறா. அள்ளி போடாதா, இது 2 குண்டு தான் நான் கிண்டி விட்றா. அப்போ 2 இல்லை மேலே தெரிக்கும். பொறுமையாக கொட்டி இது வேணாம் விடு. அடியில் நல்லா தானே தோட அடியில் தொடச்சினா இல்லையா? ஒரு இதா போகாதானே, ஈவனா போகாது. ஈவன்லாம் நீ கொட்டு கிண்டு கிண்டு அடியே கிண்டிட்டேறா கடை இப்படி கிண்டுறா. நீ கிண்டுறா நல்லா கிண்டுறா. நல்லா கிண்டுறா. அப்படி கிண்டு நல்லா அழுத்தி கிண்டுறா. நல்லா சுற்றி அப்படி கிண்டு. 2.5 கிலோமா? தண்ணி நல்லா கிண்டு சுற்றி கிண்டுறா. அப்படி சுற்றி நல்லா கிண்டு. தம்மு போடு. இப்போ ஆச்சு குச்சி வச்சுக்கடா. குடிச்சிட்டு என்ன அடுப்பு எரியல. இல்லை நல்லா கிண்டி விடணும்டா. மிக்சிங் வேணும்ல. கறி உடச்சிக்கும். ஒரு பக்கமா இருக்கு வர. நம்ம லெக் பீஸ் ஓரமா இருக்குது. இல்லை அடுப்பு எரிய விடு. மூடி அடுப்பு பார்த்தா தண்ணி ஊற்றணும்டா. கட்ட ட்ராப் பண்ணி வச்சிருக்கீங்க. குண்டா ஒதுங்கிச்சுடா. ரவு போதுடா. இது முக்கா சரி. என்ன அப்படி கிண்டி அப்படி லாசம் மேலே தூக்கி. ஏய் இருறாலே அதெல்லாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்துட்டீங்களா? இந்த நெருப்பு வைப்போம் பாரு, எல்லாம் உள்ளார விழும் பாரு. தண்ணியில் அள்ளி வச்சிருக்கீங்க. நாமா எங்கடா எலா? வெங்காயம் வேண்டுடா போடா. பிரியாணி வெங்காயம் வாங்க போகிறோம். 1/2 கிலோ வெங்காயம், 2 தயிர் பாக்கெட்டு. தயிர் பாக்கெட் 2 வேண்டும். அப்படியே விட்டு இப்படி தூக்குண்ணா. அதெல்லாம் இது வேணாண்டா. விட்டுக்குச்சியா? அவ்வளோதான். தக்காளி சாதம் கொஞ்சம் உதாண்டா. கம்பா ஒன்றுண்டா. அடி கருத்திச்சா? நல்லா தான்டா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நொடிக்குதுடா. ஹாஸ்டல் செய்யறது கீழே இறக்கி வச்சு விடுங்கடா. அடியில் நெருப்பு இருக்கான். தண்ணி ஊற்றி விட்டு அருமையான சாப்பாடு. அங்க வையாண்டா, அவன்கிட்ட வையாண்டா. அங்க ஒண்ணுமே இல்லாம சண்டை அடிச்சுக்கிறான். தயிர் எடுத்து இங்க போடு, இங்க போடு. அழுவாங்க. நான் எடுத்து வச்ச லெக் பீஸ் ஆடி போட்டு போறேன். அப்படிங்க உட்காரு. அண்ணா இங்க கொஞ்சம் அப்படியே பேசுவாயா? சாப்பிடு. எங்க போடு. இந்த பக்கம் தான் கறி இல்ல. இங்க கறி இல்ல. கறி இல்ல. 2 சைடு கறி இல்ல. எங்க போடுறத? ஏய் கறி மட்டும் சோறு போடு. கறி மட்டும் சோறு போடு. அதே பேச கறி மட்டும் போடு. கறி மட்டும் சோறு போடு. மாமாங்க எடுத்து போடு கறி. எடுத்து போட என்ன கறியா இல்ல?